ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நாளைக்கு 28/11/2025 தமிழகத்தில் கனமழைக்கான, அதாவது மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சென்னை வானிலை ஆய்வு மையமும் சொல்லியிருக்காங்க, இந்திய வானிலை ஆய்வு மையமும் சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு இதனுடைய இம்பாக்ட் இருக்கும் அண்ட் தமிழகத்தில் இதனால எந்தெந்த மாவட்டங்களினுடைய பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கம்ப்ளீட்டா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம நம்ம வீடியோவுக்கும் ஒரு லைக் போட்டுட்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறங்க. லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடந்த 2 நாளா 26ஆம் தேதியும் 27ஆம் தேதியும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நிறைய மாவட்டங்கள் மழைகள் இல்லை. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த இலங்கையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கொஞ்சம் நம்ம தூரமா இருக்குது. இது எப்ப நம்ம தமிழகத்தினுடைய கிட்ட நெருங்கி வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 27ஆம் தேதி நள்ளிரவு, அதாவது நைட்டு, சரியா? இன்னைக்கு நைட்டு நமக்கு அது தமிழகத்தை கடற்கரை ஒட்டி வர்றதற்கும், அதே போல தமிழகத்தினுடைய பல்வேறு அந்த கடற்கரை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் எல்லாத்துலேயுமே, அந்த கடலோர மாவட்டங்கள் இருக்குது இல்லையா, டெல்டா பகுதி, அதே போல ராமநாதபுரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கடலோர மாவட்டங்கள் எல்லாத்துலேயுமே இன்னைக்கு நைட்ல இருந்து மழை ஆரம்பிக்கும். இந்த மழையானது ஒரு சில மாவட்டங்கள்ல மிதமான மழையாகவும், ஒரு சில மாவட்டங்கள்ல கனமழையாகவும், ஒரு சில மாவட்டங்கள்ல மிக கனமழையாகவும் மாறும். எப்ப மாறும் அப்படின்னா 28ஆம் தேதி காலையில, 28ஆம் தேதி காலையில இல்லைன்னா மதியத்துக்கு மேலதான் இந்த மழையினுடைய தீவிரம் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த மழையுடைய தீவிரம் எந்தெந்த மாவட்டங்கள்ல எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுபடி பார்க்கும்போது நாளைக்கு, அதாவது 28/11/2025 வெள்ளிக்கிழமை எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் அலர்ட் கொடுத்துருக்காங்க, எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, அரியலூர், கடலூர், காரைக்கால், இந்த மாவட்டங்களுக்கு தான் நாளைக்கு கனமழைக்கான எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. இதுலயுமே நமக்கு ஒரு சில மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும், ஒரு சில மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க. இது எந்தெந்த மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, அரியலூர், மயிலாடுதுறை, கடலூர், இந்த மாவட்டங்கள் எல்லாத்துக்குமே நாளைக்கு எல்லோ அலர்ட், மஞ்சள் நிற எச்சரிக்கை. அதே போல எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை, சரி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அப்புறம் காரைக்கால், இந்த மாவட்டங்களுக்கு நாளைக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆரஞ்சு அலர்ட் அப்படின்றப்ப மிக கனமழை, ரொம்ப அதிகமான மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால கண்டிப்பா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இந்த மாவட்டங்கள்ல கண்டிப்பா எடுக்கணும். அதாவது தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், இந்த பகுதிகளில். ஸோ முன்னெச்சரிக்கை நடவடிக்கையினுடைய ஒரு பகுதி தான் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்குறது. இந்த மழையானது இன்னைக்கு இரவுல இருந்து எந்த அளவுக்கு பெய்யுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த மாவட்டங்கள் எல்லாத்துலயுமே, நான் இப்ப சொன்னேன் இல்லையா, இந்த எல்லா மாவட்டங்கள்லயுமே எந்த அளவுக்கு இந்த மழையினுடைய தாக்கம் இருக்குது அப்படின்றத நம்ம இன்னைக்கு இரவுல இருந்து பார்க்கணும். ஆனா நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், காரைக்கால், இந்த பகுதிகளுக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பா விடுமுறையானது நமக்கு 100% எதிர்பார்க்கலாம். சரியா? இந்த மாவட்டங்கள்ல மட்டும் 100% எதிர்பார்க்கலாம். மற்ற மாவட்டங்கள் நான் சொன்னேன் இல்லையா, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, அரியலூர், கடலூர், மயிலாடுதுறை, இந்த மாவட்டங்கள்ல மழை எந்த அளவுக்கு பெய்யுது அப்படின்றத பொறுத்து தான் நம்ம அந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை வழங்க வாய்ப்பு இருக்குதா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். சரியா? ஸோ இந்த மாவட்டம் 2 மாவட்டமா நம்ம 2 இதா பிரிச்சுக்கிட்டோம். ஆரஞ்சு அலர்ட் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு 100% விடுமுறை வழங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த எல்லோ அலர்ட் இருக்கக்கூடிய இந்த மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது மழையினுடைய தீவிரத்தை பொறுத்து நமக்கு விடுமுறையானது வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது போக மற்ற இந்த வடகடலோர மாவட்டங்கள் இருக்கு பார்த்தீங்களா, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், அதே போல தென் தமிழக மாவட்டங்கள் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, இந்த மாவட்டங்கள்ல எல்லாம் மழையினுடைய தாக்கம் இந்த நாள்ல 28ஆம் தேதின்றதுல அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அந்த மாவட்டங்களுக்கு விடுமுறைக்கு வாய்ப்புகள் கிடையாது. சரியா? பட் இந்த 29ஆம் தேதி இருக்குது பாத்தீங்களா, 29ஆம் தேதி
சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை தமிழகத்துல அதிகமான மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது வந்து புயலாவே மாறுது 29ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு. ரெட் அலர்ட்டும் கொடுத்துருக்காங்க, ஆரஞ்சு அலர்ட்டும் கொடுத்துருக்காங்க, எல்லோ அலர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்றதுனால 29ஆம் தேதி சனிக்கிழமை நீங்க அதிகமான மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையானது எதிர்பார்க்கலாம். ஸோ 29ஆம் தேதி நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து சனிக்கிழமைன்றதுனால கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்குமே ஆல்ரெடி லீவாக தான் இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாத்துக்குமே சனிக்கிழமை லீவு தான், எல்லா சனிக்கிழமையுமே. பட் பிரைவேட் ஸ்கூல்ஸ், பிரைவேட் காலேஜஸ் எல்லாமே சாட்டர்டேயும் வந்து ஃபுல் ஒர்க்கிங் டேயா வச்சிருப்பாங்க. ஃபுல் ஸ்கூல் இருக்கும், காலேஜ் இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து இந்த நீங்க லீவ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 29ஆம் தேதி சனிக்கிழமை. எந்தெந்த மாவட்டங்களுக்குலாம் ரெட் அலர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெல்டா மாவட்டங்கள் நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, கடலூர், அரியலூர், அப்புறம் காரைக்கால், இதுக்கு வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதே போல விழுப்புரம், புதுச்சேரி, செங்கல்பட்டு, இந்த மாவட்டம். அதாவது ரெட் அலர்ட் பொறுத்த வரைக்கும் செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், அப்புறம் காரைக்கால், இதுக்கு வந்து அதாவது அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். சரியா? அதி கனமழைக்கான ரெட் அலர்ட்டும். ஆரஞ்சு அலர்ட் பொறுத்த வரைக்கும் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், இந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட். அப்ப ரெட் அலர்ட் கொடுத்திருக்கக்கூடிய அந்த மாவட்டங்களுக்கு 100% நம்ம விடுமுறையை வந்து எதிர்பார்க்கலாம். ஆரஞ்சு அலர்ட் கொடுத்திருக்கக்கூடிய அந்த மாவட்டங்களுக்கும் நம்ம 100% விடுமுறையை வந்து எதிர்பார்க்கலாம். இது போக எல்லோ அலர்ட்டும் ஒரு சில மாவட்டங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அது எந்தெந்த மாவட்டம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், திருச்சி, புதுக்கோட்டை, இந்த மாவட்டங்கள் எல்லாத்துக்குமே வந்து எல்லோ அலர்ட். அப்படியே வந்து மேலே மூவ் ஆகி போயிருது, நார்த் சைடு மூவ் ஆகி போயிருது. அதனால சவுத்துக்கோ இல்லை இன்டீரியர் தமிழ்நாடுக்கோ அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து மழை வந்து இருக்காது. நார்த் தமிழ்நாடுக்கும் டெல்டா ஏரியாவுக்கும் அந்த நார்த் கொஞ்சம் இன்சைடில் நார்த்தில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்ஸ்க்கும் வந்து நம்ம லீவ் வந்து எதிர்பார்க்கலாம். இது 29ஆம் தேதியுடைய நிலவரம். சரியா? அப்ப 28, 29 வெள்ளி, சனி, இந்த 2 நாளும் மழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமா இருக்கும். இதனால நமக்கு தமிழகத்துல மேக்சிமம் நிறைய மாவட்டங்கள்ல மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மூலமா இந்த 2 நாளும் நம்ம வந்து தமிழகத்துல இருக்கக்கூடிய நிறைய மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையானது எதிர்பார்க்கலாம். சரியா? ஸோ இந்த 2 நாள் நமக்கு மழை இல்லாம போயிருந்தாலும் வரக்கூடிய அடுத்த 2 நாள் நமக்கு நல்ல மழையை எதிர்பார்க்கலாம். அதை விட ஞாயிற்றுக்கிழமை தான் அதிகமான மழை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளி சனியை விட சண்டே ஸ்கூல் லீவ், ஆல்ரெடி லீவா இருக்கக்கூடிய நாள்ல தான் அதிகமான மழை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனுடைய தாக்கம் இன்னும் எத்தனை நாள் இருக்கும் அப்படின்றது மாதிரி சொல்ல முடியாது நம்மளால. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். இப்ப நாளைக்கு நிலவரத்தை ஃபர்தரா நம்ம கண்டிப்பா லீவ் வந்த உடனே நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். அதனால திரும்ப திரும்ப சொல்றேன், வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.